மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்தானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்தானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்தானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன். வெட்கத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று. கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும். வாழ்வே போர்க்களமாகும். மோதிட வேண்டும். தாலி பொன் தாலி அது உன்னை கட்டும் வேலி. கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி. தோழா என் தோழா நான் ஆகாயத்தின் மேலே பறந்து கொண்டே தேன் குடிப்பேன் தேஞ்சிட்டு போலே. நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் நினைப்பது போல் இருப்பதில்லை. சிறகினை அழகு வைத்தால் பறவை வாழ்வில் சுகமில்லை. அழைப்பதும் அடங்கி நின்று தவிப்பதும் ஓர் மயக்கம் தானே. நினைத்ததும் இனிப்பதென்ன ஒரு சொர்க்கம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு
தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கிவிட்டாள் மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ மனம் கொடுப்பாயோ பெண்ணே யாரென கேட்க வைப்பாள் வெண்ணிலா பெண்ணொருத்தி நூலன மாற வைப்பாள் காதலை ஏற்படுத்தி கண்மூடி பாட வைப்பாள் காதலை புகுத்தி அசையாமல் கண்டெண்டும் பார்த்திடும் பார்த்திடும் ஆசையும் துள்ள பேரென்ன சொல்ல கண்ணே தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் 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 தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கிவிட்டாள் மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ மனம் கொடுப்பாயோ பெண்ணே தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் 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 சீயோனிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாராக. நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு மறக்க முடியாத என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய நாள் இந்த திருமண நாள். இருவேறு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தை புதிய படும்படியாக நம்மை ஜெபிக்க அழைத்திருக்கிறார்கள். இந்த மணமக்களின் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை உமது அடியவர்கள் ஆண்கள் பிரியங்காய் இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவர்கள் உமது அருளாலும் ஆசியாலும் வளம் பெற்று வாழ்வு பெற்று அன்பின் சாட்சிகளாய் வாழச் செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து இயேசு வழியாகவே உம்மை. முதல் வாசகம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும்
உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்ல வழிப்படுத்தப்படுவார். அப்போது வார்த்தையை தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராக இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்த்துதலும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில்
தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இதை கொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த வேண்டாம் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உங்கள் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நமது ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு உபசரிக்கிறது. அவர்களை திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? பிரியங்கா, நீங்கள் முழு மன சம்மதத்துடன் ஆல்பர்ட் அவர்களை திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் இருவரும் மனவாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளுகின்ற பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? அன்புள்ள மணமக்களை, நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை அறிந்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் சம்மதத்தின் அடையாளமாக வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். பிரியங்கா என்றால் ஆல்பர்ட் எனும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். அன்புள்ள மணமக்களே, நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தமது ஆசியை உங்கள் மீது நிறைவாக பொழிந்தருவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். தமிழகத்தின் முறைப்படி இவர்கள் அணியவிருக்கின்ற இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதிக்கிறார். அக்கா கொஞ்சம் தள்ளிக்கிறேன் கேட்காம மாட்டேறோம். அவரோட சேர்ந்து இல்லைங்க. பிரியங்காவின் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமணத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே
என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளையும் இந்த மணமக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறுவிய இந்த திருமண ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருப்பாராக. தேவனாம் ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தந்தையே இறைவா, நீரே நிறுவிய இந்த திருமண ஏற்பாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாடும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாடும் நீர் ஏற்படுத்தினீர். புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் உடல் இவர்களை வாழ்த்துவதற்கும் தகுந்தவர்களென இந்த திருமண நாளிலே எங்கள் அனைவரையும் இந்த பழிப்பிடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் வாழ்கின்ற நீர் படைத்த மக்கள் இதோ இங்கு கூடி வந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களை அன்பின் பாதையிலே, ஆன்மீகத்தின் பாதையிலே வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம் மற்றும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உயர்ந்து நிற்கின்ற நல்ல உள்ளங்களை, எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதித்தருளும். இறந்தோரை ஒழிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்தருளும். உமது நன்மைகளால், நலன்களால், ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்த, எங்களை வாழ வைக்க
திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய இறை அமைதியும் இறை ஆசீரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு இறை அமைதியை, இறை ஆசிரியரை, சமாதானத்தை பகிர்ந்து வாழ்த்துவோம். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நித்திய நிலை வாழ்வடைப்பதாக. ஆமென். இந்த திருவிழா இவர்கள் என்றும் ஒன்றாய் நன்றாய் அன்பாய் வாழ்வார்களாக. இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த புதிய புனித குடும்பத்தை நீர் எந்நாளும் வழிநடத்தி உமது பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தேவன் தந்தை மகன் தூய ஆவியார் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி பாடுவோம்.